இன்னைக்கு redox reactions வந்து எப்படி பேலன்ஸ் பண்றோம்ங்கறத பார்க்க போறோம். redox reactions பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த ரெண்டு ப்ராசஸஸ் வந்து என்னங்கிறது பார்க்கலாம். ஆக்சிடேஷன்ல தரப்பட்ட அந்த மூணு திங்ஸ்ல ஏதாவது ஒன்னு நடக்கலாம். ஐதர் ஆக்சிஜன் கெயின் ஆகலாம், இல்ல ஹைட்ரஜன் கெயின் ஆகலாம், இல்லனா எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் ஆகலாம். ரிடக்ஷன்ல எப்படின்னா ஆக்சிஜன் இல்ல ஹைட்ரஜன் வந்து லூஸ் ஆகலாம், பட் எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகலாம். இப்போ இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து இங்க ஆயில் இருக்கு. ஆக்சிஜன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆயில், ரிடக்ஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிக். இப்போ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கிறது வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஐதர் ஒரு எலிமெண்ட் வந்து ஆக்சிடைஸும் ஆகலாம், ரிடியூஸும் ஆகலாம், இல்ல ஒரு எலிமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகலாம், இன்னொன்னு வந்து ரிடியூஸ் ஆகலாம். சோ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேட்டர் கேன் neither be created nor destroyed. மேட்டரை உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. சோ இங்க வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்குது. KMnO4 that is potassium permanganate plus H2SO4 hydrogen sulfate or sulfuric acid plus H2C2O4 oxalic acid gives K2SO4 potassium sulfate and manganese sulfate plus water plus carbon dioxide. இப்போ இது வந்து அன்பேலன்ஸ்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்குது. இப்போ இது வந்து பேலன்ஸ் பண்ணும். பொதுவா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், இன்னொன்னு அயான் எலக்ட்ரான் மெத்தட். நம்ம இன்னைக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் பார்க்க போறோம், தட் டு இன் அசிடிக் மீடியம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் அதோட ஆக்சிடேஷன் நம்பரை வந்து கொடுக்கணும். ஆல்கலை மெட்டல்ஸ்க்கு வந்து +1 இருக்கும் எப்பவுமே. சோ பொட்டாசியம் ஒரு ஆல்கலை மெட்டல்ங்கிறதுனால +1, ஆக்சிஜனுக்கு -2. இங்க 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனால -8 ஆகுது. இப்போ இந்த பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ் சைடும் நம்பர் எப்பவுமே சேமா இருக்கணும். சோ இங்க -8 இருக்குது. சோ இந்த பாசிட்டிவ் சைடுல +8 வரணும். +1 கொடுத்திருக்குது. சோ +7 ஆட் பண்ணும்போது இது +8 ஆகுது. +1 +7 +8 +8 and -8 சேம். சோ இங்க ஹைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால +2 இருக்குது. ஆக்சிஜன் ஓட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2, 4 இருக்கிறதுனால -8. +6 ஆட் பண்ணா 6 and 2 8 ஆகும். இப்போ இங்க அதே போல +2 +1 -8 -2 +6 +3. potassium 2 இருக்கிறதுனால +2 and +1 -8 -2 and +6. இப்போ இங்க வந்து நம்ம வந்து SO4 சல்ஃபேட் குரூப்பா கன்சிடர் பண்ணோம். சோ சல்ஃபேட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2. சோ மேங்கனீஸ் இங்க +2 ஆகுது. ஆக்சிஜன் -2, ஹைட்ரஜன் +2 +1, O -4, ரெண்டு இருக்கிறதுனால -4 and carbon is +4. so நம்ம இந்த எலிமெண்ட்ஸ்க்கு அதோட ஆக்சிடேஷன் நம்பரை அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எந்த எலிமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, எது ரிடியூஸ் ஆகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். சோ இதுல வந்து நம்ம பார்க்கும்போது கார்பனோட ஒரு கார்பன் வந்து இங்க +3 இருந்தது, இங்க வந்து இது +4 ஆகுது. சோ H2C2O4 CO2 ஆகுது. இங்க ஒரு கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3 இருக்குது, இங்க வந்து +4 இருக்குது. சோ இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் தான் வந்து இங்க வரும். சோ 3 -4 will be -1. so -1ங்கிறதுனால இது வந்து ரிடியூஸ் ஆகுது. so this is a reduction reaction. இது வந்து ரிடக்ஷனோட half ரியாக்ஷனா இருக்குது. அதே போல நம்ம இங்க பார்க்கிறோம் மேங்கனீஸ் ரியாக்டன்ட் சைடுல +7 இருக்குது, இங்க வந்து ப்ராடக்ட் சைடுல +2 ஆகுது. சோ அதே எழுதிடுவோம், KMnO4 MnSO4. so +7 +2. இப்போ 7 -2 +5 electrons.
so வந்து இங்க electrons lose ஆகுறதுனால this is oxidation, electrons gain ஆகுறதால this is reduction. So oxidation கான half reaction reduction கான half reaction கிடைச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த 5 வந்து இங்க மல்டிப்ளை பண்ணும். அதாவது இந்த ரியாக்ஷனோட இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும், இதையும் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா KMnO4 plus இங்க வந்து ஒரு கார்பன் வந்து இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. சோ இங்க 2 இருக்கிறதுனால இங்க வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஆயிடும். சோ இங்க வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்றோம். சோ here 2 KMnO4 plus 5 H2C2O4 2 MnSO4 plus 5 CO2. இப்போ வந்து எந்த எலிமெண்ட்ஸ் வந்து இங்க மிஸ்ஸிங்கா இருக்குதுன்னு பார்க்கணும். சோ இங்க வந்து ரியாக்டன்ட் சைடுல பொட்டாசியம் இருக்குது, பட் ப்ராடக்ட் சைடுல பொட்டாசியம் இல்ல. சோ அதோட கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் ஆட் பண்ணோம், தட் இஸ் K2SO4. தென் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் தவிர மத்த எல்லா எலிமெண்ட்ஸும் பேலன்ஸா இருக்குதான்னு பார்க்கணும். சோ 2K ரெண்டு மேங்கனீஸ் இங்க ரியாக்டன்ட் சைடுல இருக்குது அண்ட் ரெண்டு மேங்கனீஸ் இங்க ப்ராடக்ட் சைடுல இருக்குது. இப்போ ரியாக்டன்ட் சைடுல 2 சல்ஃபர் பிளஸ் 1 சல்ஃபர், யானி 3 சல்ஃபர் வந்து இங்க ப்ராடக்ட் சைடுல இருக்குது, பட் ரியாக்டன்ட் சைடுல ஒரு சல்ஃபர் ஆட்டம் கூட கிடையாது. சோ வந்து 3H2SO4, ஏன்னா அங்க 3 சல்ஃபர் இருக்கிறதுனால இங்க வந்து நாங்க 3 சல்ஃபர் ஆட் பண்றோம். 5 2s are 10 carbons. சோ இது வந்து 10 CO2 ஆகிடும், because 5 2s are 10 carbons and here 10 carbons are there. இப்போ ஆக்ஸிஜன் வந்து பார்க்கணும். 2 4s are 8 and 3 4s are 12 20 5 4s are 20 20 plus 20 மொத்தம் 40 ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. and இந்த பக்கம் 2 4s are 8 plus 12 10 2s are 20, so இங்க 32 ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. சோ இந்த பக்கம் 8 குறைவா இருக்குது. since இந்த ரியாக்ஷன் வந்து அசிடிக் மீடியம்ல வந்து progress ஆகுது, சோ ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணனும்னா எந்த பக்கம் ஆக்ஸிஜன் கம்மியா இருக்குதோ அங்க வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆட் பண்ணனும். அதாவது எவ்வளவு கம்மியா இருக்குதோ அவ்வளவு ஆட் பண்ணனும். சோ இங்க வந்து 8 வாட்டர் மாலிக்யூல்ஸ் தேவைப்படும், ஏன்னா 8 ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் வந்து இங்க கம்மியா இருக்குது. சோ 8H2O. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். 5 2s are 10 plus 3 2s are 6, so 16 hydrogen atoms are there. and இந்த பக்கம் 8 2s are 16 hydrogen atoms. so பார்த்தோம்னா இங்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆயிடுச்சு. so நம்மளுடைய ஃபைனல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா 2 KMnO4 plus 3 H2SO4 plus 5 H2C2O4 gives 2 MnSO4 plus K2SO4 plus 10 CO2 plus 8H2O. So இது வந்து நம்மளோட ஃபைனல் ரியாக்ஷனா இருக்கும்.